ஹேர் ஃபால் எதனால வருது, ஹேர் க்ரோத் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நம்ம சரியான ஃபுட் எடுத்துக்காதனால இருக்கலாம், நம்மளோட ஹார்மோனலில் இருக்க ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஜெனட்டிக்ஸ், நம்மளோட பரம்பரையாக நமக்கு இருக்க ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், சரியாக தூங்காமல் இருக்கனால இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு. இது போக நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கு கூட ஹேர் ஃபாலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வழிவகுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைட்டாக வந்து சடப்பினி போடுறது. இப்போ நம்ம டைட்டாக கட்டும்போது நம்மளோட ஹேர் ரூட்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து பிரேக் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெட்டாக இருக்கும்போது, தலை முடி ஈரமாக இருக்கும்போது அதை வந்துட்டு நம்ம வந்து சீவுறது. நான் வந்து என்னதான் ஒர்க் போனாலுமே தலை ஈரமாக இருந்துச்சுன்னா நான் கை வச்சு தான் கிளிப் போடுவேன். நான் வந்து அதில் வந்து கோம் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி கோம் பண்ணுறது. தேர்டு வந்துட்டு என்னென்னா, நம்ம எப்பயுமே நம்ம ஸ்கேல்ப்பை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது. இது போக நம்ம டெய்லி லைஃப்பில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, இது எல்லாமே தான் நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து தீர்மானிக்குது. ஸோ டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நான் 2 நாளாக எக் சாப்பிட்டேன், நான் வந்து 3 நாளாக எக் சாப்பிட்டேன், நான் வந்து டெய்லியாக ஆயில் போட்டேன் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்துட்டு அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். ஸோ நம்ம நான் டெய்லி எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டோட லிஸ்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபுட்டோட லிஸ்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.